அனைவருக்கும் வணக்கம். பிராமண பாசத்திற்கு ஏங்குகிறதா திமுக என்ற தலைப்பில் விவாதிக்க நம்மோடு பேச காத்திருக்கிறார் தோழர்களம் அமைப்பின் பொதுச் செயலாளர் நெய்வேலி அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற நாடக பிரியா குழுவின் 50வது ஆண்டு விழாவில் எஸ்.வி. சேகர் கோரிக்கை வைக்க, அதே விழாவில் இதனை அறிவித்தார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி 2 நாளா பரபரப்பா பேசப்படுது. அது என்னன்னா, மந்தைவெளியில் உள்ள 5வது ட்ரஸ்ட் கிராஸ் தெருவுக்கு எஸ்.வி. சேகரின் தந்தை எஸ்.வி. வெங்கட்ராமன் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். எஸ்.வி. சேகர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, எங்க அப்பா பேரை இந்த தெருவுக்கு வைங்க அப்படின்னு. உடனே உறுதியளிக்கிறார். ஒரு பெரியாரிய சிந்தனையாளரா, ஒரு எழுத்தாளரா இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு எப்படியாவது பார்ப்பன பாசம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எப்படியாவது பாராட்ட மாட்டாங்களா? ஒரு அந்த அன்பை பெறுறதுக்கு பாக்குறாங்க. தமிழக பிராமணர் சங்கம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த கோரிக்கை மனுல என்ன இருக்குன்னா, முற்பட்ட சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 10% சிறப்பு இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும். அடுத்து, அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் தக்கார் நியமனத்தில் பிராமண சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு தேர்வுகள், வேலை வாய்ப்புகளில் முற்பட்ட சமூகத்தினருக்கான வயது வரம்பை 32 35 உயர்த்த வேண்டும். ஊடகம், பத்திரிகைகளில் இது ரொம்ப முக்கியமானது. ஊடகம், பத்திரிகைகளில் பிராமண சமூகத்தின் பழக்க வழக்கங்களை, மத நம்பிக்கையை இழிவுபடுத்துபவர்கள் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக வெறுப்பூட்டும் பேச்சுக்களை தடை செய்ய வேண்டும். தமிழக தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மறைந்த ஆர். வெங்கட்ராமனின் 100ஆண்டு விழா நினைவாக அம்பத்தூர் கிண்டி தொழிற்பேட்டையில் திருவுருவச் சிலை நிறுவ வேண்டும். கும்பகோணம் முன்னாள் எம்எல்ஏவும் பொதுநல சேவகரும் பிராமணர் சங்க நிறுவனர்களில் ஒருவரான காசிராமன் நினைவை முன்னிட்டு அவரின் உருவச்சிலையை கும்பகோணத்தில் நிறுவ அனுமதி தர வேண்டும். இவ்வாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோரிக்கைகள்ல ஒரு கோரிக்கையான ஒரு வீதிக்கு பெயர் சூட்டுறத நேத்தே அறிவிச்சிட்டாரு. பேர் வச்சிருவோம் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாரு. அதோட நிறுத்திடுவாரா, இல்ல இதுல இருக்கிற அத்தனை கோரிக்கைகளையும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா நிறைவேற்றிடுவாரா? இல்ல, இப்ப நீங்க படிச்ச இந்த அறிக்கை பாத்தீங்களா, ஒரு பெரிய கவலையை கொடுக்குது. இங்க எல்லாரும் பாடுபட்டு கடந்த 10 ஆண்டுகளே எவ்வளவு சிக்கல் போச்சுன்னு எல்லாருமே பார்த்தோம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், மக்கள் நலத்திட்டம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். போராடுபவர்கள் மேல பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான ஏவல்கள் நடந்தது. இது எல்லாம் மீறிதான் இங்க இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகளா இருக்கட்டும், அம்பேத்கரியவாதிகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து என்ன பண்ணணும், இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்? இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைப்புக்கு தான் கொண்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? இந்த பிராமண சங்கம் முதல் நாள் தீர்மானம் போடுறாங்க, அடுத்த நாளே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை நாளா இன்னைக்கு பறந்த ஒரு விஷயம் போகுது. மேல்மா விஷயம் எவ்வளவு நல்லா போகுது, நெய்வேலி சிக்கல் எவ்வளவு நல்லா போகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் சந்திச்சார நேர்ல உங்களில் ஒருவன் தானே வந்தாப்புல. ஆனா இன்னைக்கு அவாலில் ஒருவரா தன்னை எப்படியாவது அவாலில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கான்னு தெரியல. 2வது பாத்தீங்கன்னா, இந்த அறிக்கையில ஒவ்வொன்றா நடத்திக்கிட்டு வருவாரோன்ற பயமும் இருக்கு. இந்த அறிக்கையில் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையில 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒண்ணு, நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, அதாவது ஊடகங்கள்ல பிராமணர்களை பத்தி இழிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பிராமணர்களை யாரும் இழிவா பேசலைங்க. இங்க பல்வேறு தீர்ப்புகளே இருக்குது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிராமணர்கள், இன்னொன்னு பிராமணர் அல்லாதவர், அதாவது சூத்திரர்கள். அப்ப நீ பாப்பான்னு சொல்லிட்டேன்னா நான் சூத்திரன் அர்த்தம். நீ ஒன்னு ஐயரு ஐயங்கார், எங்களை நாங்க என்ன சொல்றோம்? வன்னியரு, சேட்டியாரு, பறையர் தான் சொல்லிக்கிறோம். உனக்கு மட்டும் நான் பிராமணர், நீ சொல்லு ஐயர் ஐயங்காருன்னு சொல்லு.
வர்ண அடிப்படையில் நீ தானே வச்சிருக்க. அப்ப நாங்க இழிவுபடுத்தல. எங்களோட இழிவை தொடச்சிக்கிறதுக்காக நான் உங்களை பேசுறேமே தவிர, உங்களை உங்களை வெறுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களை பத்தி விமர்சனம் வச்சாலே அவர்கள் மீது சட்டம் பாயணும்ன்றான். இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்பு, இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் அப்படின்றவுடைய இருப்பே கேள்விக்கு உட்படுது. பெரியார் படம் போட்டுக்கிறாங்க, அண்ணா படம் போட்டுக்கிறாங்க, கலைஞர் படம் போட்டுக்கிறாங்க. இவருக்கெல்லாம் இந்த விமர்சனம் வச்சது கிடையாதா? அப்ப நாளைக்கு திமுக தடை செய்வாங்களா? கேள்வி இருக்கா? திமுக அது அண்ணா திமுகவா இருக்கட்டும், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், இல்ல விசிகேவா இருக்கட்டும், எல்லாருமே பெரியாரை ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே எதுக்கு வந்தாங்க? தங்கள் சமுதாய மக்களுக்காக ஏதோ பண்ணிக்க முடியாதானே வந்தாங்க. அப்ப அதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த இடபிள்யூஎஸ் முக்கியமான விஷயம். 10% தமிழ்நாட்டுல பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. இந்த 10% எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எங்கேயாவது போராடினாங்களா அவங்க? இல்ல நீங்க ஊடகவியலாளர், நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு இன்னும் முதல்வர் பதில் கொடுக்கலையல்ல. அது கொடுக்காமலே நீங்க எப்படி கொடுத்துருவாருங்கிற உறுதியோட பேசுறீங்க? அவரு பதில் கொடுக்கலங்க. அவரு பதில் கொடுக்கல. அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பதிலா இருக்குது. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இந்த தெரு பேரை வச்சு மட்டும் நீங்க சொல்றீங்க. நீங்க தெரு பேரு ஃபிஃப்த் கிளாஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பேரை மாத்துறாங்க. நீங்க அதை மட்டும் சொல்றீங்க. ஆனா பொங்கல் விழா நடந்தது. இப்ப போன வாரம் பொங்கல் கொண்டாடணும், சமத்துவ பொங்கல் நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். அது தமிழர்களா, நீ வந்து ஹிந்துவா இருந்துக்கோ, நீ வந்து கிறிஸ்டியனாரு, இஸ்லாமியராரு, பௌத்தராரு, சீக்கியராரு, என்ன வேணா இருந்துக்கோ. இறை மறுப்பாளர்கள், நம்மளுமே கருப்பு சட்டை போட்டவர்கள் இறை மறுப்பாளர்கள். நம்மளும் பொங்கல் கொண்டாடணும், சரிங்களா? தமிழரா கொண்டாடணும். ஆனா மாண்புமிகு திராவிட மாடல் அரசு, நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன், திராவிட மாடல் அரசு யாரு கூட பொங்கல் வச்சிருக்காருங்க? ஒரு கன்னிகாஸ்திரி இருக்காங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு புர்கா படுத்து ஒரு அம்மையார் இருக்காங்க. பக்கத்துல யாருங்க அது? ஒரு மடிசாறு கட்டிட்டு யாருங்க? எங்க வீட்டுக்கு எங்க வீட்டு பெண்கள் இல்லங்க. அவங்க எப்படி ஹிந்து? அவங்க பிராமணர்கள், பிராமணியம் அது தனி மதம். எங்க வீட்டு பெண்களோ உங்க வீட்டு பெண்களோ மடிசார் கட்டுவாங்களா? மடிசார் கட்டலாம் முடியுமா? தமிழ் மதம் எங்கன்னு கேக்குறீங்க. இந்து மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு, தமிழ் மதம் எங்கன்னு கேக்குறீங்க. நாலாவதா தமிழ் மதம் இருக்கு. தமிழ் மதம் கிடையாதுங்க, தமிழ் மரபு எங்கன்னு கேக்குறேன். தமிழனுக்கு எதுங்க மதம்? அதை விடுங்க. அட இது ஒரு என்ன சொல்றேன், ஒரு அகரகாரத்துல இருந்து ஒரு பாப்பாத்தியை கொண்டு நிக்க வச்சிட்டீங்க, ஓகே. அது பக்கத்துல யாருங்க? மாறுவாடிக்கும் திராவிட இயக்கத்துக்கு காலம் முழுக்க திராவிட இயக்கம், அண்ணா முழுக்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லிட்டு தேஞ்சி அவங்க குடும்பத்துல ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்க. அண்ணாவுடைய பரிமளத்தோட பேத்தி யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி பொசிஷனுக்கு வருது. திமுகவை ஆரம்பிச்ச அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் பரிமளம், அவங்களுடைய பேத்தி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங்க்கு போறாங்க. தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது இது. இது குடும்ப ஆட்சி, குடும்ப விமர்சனம் எல்லாம் இங்க வைக்கல. என்னுடைய ஆதங்கம், என்னை போல கொள்கைக்காக வந்தான் பாருங்க, அவன் ஆதங்கம். இன்னைக்கு நான் காலம் முழுக்க உனக்காக உழைப்பேன், இங்க பார்ப்பனர் அல்லாத கட்சின்னுவேன், எனக்கு ஒரு 100 ஆண்டுகள பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தெருவுல போய் நான் என்ன பண்ணுவேன்? நான் பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கங்க, திராவிட இயக்கங்க, நான் பெரியாரிஸ்டுங்கன்னுவேன். இவட்டே நான் சொல்லுவான், ஆமா உங்காலதான் போயிட்டு பிராமண சங்கத்துல போய் இணைஞ்சிட்டாரு, பூணூல் போடாத ஒரு பார்ப்பனராக இருக்காரு. அது மட்டுமா சொன்னாரு அவரு? அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போய் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காப்புல. அதாவது எஸ்.வி. சேகர் வந்து பிரச்சாரம் பண்ணா போதும், திமுக ஜெயிச்சிடும். அப்ப இந்த என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த எலெக்ஷன்ல வந்து வேற யாருமே பிரச்சாரம் பண்ண வேணாமா? அப்ப எஸ்.வி. சேகர் மட்டும் பிரச்சாரம் பண்ணா போதுன்றத நான் கேட்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு தோழர்கள் ஒத்துப்பாங்களா? அப்ப மயிலாப்பூர்ல மட்டும் ஜெயிச்சா போதுமா? மயிலாப்பூர்ல ஜெயிச்சு நாளைக்கு அவரு சிஎம் கேண்டிடேட் ஆயிராருன்னு வச்சுப்போம். ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாதத்துக்கே வருவாங்க. எஸ்.வி. சேகர் வந்து ஓட்டு சேகரிக்கிறாரு, நம்ம ஆட்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போய் ஓட்டு போட்டுடுறாங்க. சிஎம் போய் உட்காந்து இன்னைக்கு பார்ப்பனரோட சப்போர்ட் இல்லாமயே நீ வந்து ஒரு அகரகாரத்துக்குள்ள போகணுன்ற ஆசை வருது. இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் நெய்வேலி, இதே எங்க நெய்வேலி பகுதியை சொல்றேன், கடந்த 50 ஆண்டுகளாக ஏறத்தாழ 25,000 குடும்பங்கள் சொந்த நிலத்தில் அகதிகளாக இருக்காங்க. ஆனா மயிலாப்பூருக்கு மட்டும் ஓடிடுறீங்க. பார்ப்பனர்களுடைய சப்போர்ட் இல்லாம திமுக ஜெயிக்காது அப்படிங்கறது உறுதியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரோ அப்படி நம்புறாரு. இல்லைன்னா அவருக்கு அந்த டிப்ளமேட்ஸ், அவருக்கு அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு தவறான கருத்துக்களை கொடுக்குறாங்க, தவறான சில கண்டென்ட்ஸை கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சொல்ற வார்த்தைப்படி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சு பார்த்தாலும்
பார்ப்பனர்களுடைய சப்போர்ட் முழுக்க அண்ணாமலைக்கு தான் இருக்கும். இல்ல அப்படி கூட சொல்ல முடியாது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு பார்ப்பனர்களே 2ஆ பிரிஞ்சு நிக்கிறான். ம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு கவுண்டருங்க அவரு. ஒரு நான் பிராமின். சூத்திரன். ஆமா. சூத்திரன். இப்ப எஸ்.வி. சேகர் ம். போன்ற உயர்தர பார்ப்பனர்கள்லாம் ஏத்துக்கல. வெளிய வந்துட்டாங்க. ம், ம். என்னைக்கு உண்மைய சொல்லப் போனா அண்ணாமலை போன்ற பெரியாரின் பேரன் வேற யாருமே கிடையாதுங்க. ம். உள்ள பிஜேபிக்குள்ள போன உடனே அங்க இருந்த அத்தனை பார்ப்பன லாபியும் ஒழிச்சு கட்டினாரு. ம், ம். அப்ப அவரு ஒரு பார்ப்பனர் அல்லாத தலைவரா நீங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஒண்ணு அந்த பக்கம் சோ எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக இருக்குது. தங்களுக்கான ஒரு கட்சி பிஜேபியா இருந்தாலும் அண்ணாமலையோட ரத்தம் வேலை செய்யுதாங்க. வேலை செய்யுது. திராவிட ஈரோட்டு ரத்தம் அங்க வேலை செய்யுது. ஈரோட்டு கிழவனுடைய ரத்தம் வேலை செய்யுது. சரிங்களா? ஒண்ணு திமுகவுக்கு போடுவாங்க. பார்ப்பனர்களோட வழக்கமா என்ன நானும் தமிழன் தாயான்னு சொல்லிட்டு ஒண்ணு திமுகவுக்கு ஓட்டு இல்ல அதிமுகவுக்கு குத்துவாங்க. இந்த முறை வந்து ம். மேபி அவர்களுக்கு ஏவலாக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு குத்தினாலும் குத்தலாம் ம். ஓட்ட. இல்லைங்களா? அப்படியே போட்டாலும் நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு 3% மட்டும்தான் ஓட்டு. 3% இன்னைக்கு கூடிய பார்ப்பனர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுல இல்ல. பாதி பேர் அமெரிக்கா போயிட்டான். ம். அவன் ஓட்டு போட்டு நாளைக்கு நீங்க திமுக ஜெயிக்கும்னு எந்த எண்ணத்துல நீங்க பேசுறீங்கன்னு புரியல. இப்போ நாம பார்ப்பனியத்துக்கு தான் எதிரி, பார்ப்பனர்களுக்கு எதிரி கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது பார்ப்பனர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வறுமையில இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இப்படியான ஒரு லிஸ்டே தயார் பண்ணியிருக்காங்க. 10% சிறப்பு இடஒதுக்கீடு. அ இதெல்லாம் தேவையில்லைன்னே நினைக்கிறீங்களா? ஏன் பார்ப்பனர்கள் வந்து முன்னேறக்கூடாதா? அவங்களும் சாப்பிடக்கூடாதா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தானே இப்படியான கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. கல் உடைக்கிற பார்ப்பனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? தெருவுல ரோடு போடக்கூடிய பார்ப்பனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கெல்லாம் கல் உடைக்க வந்துட்டா உங்க பாவத்த போக்குறது யாரு? நாங்க பாத்துப்போங்க. நான் மாத்திரம் சொல்றேன். நான் அதான் கேட்கிறேன். நீங்க கல் உடைக்க வாங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கோயிலுக்குள்ளே நீங்க கஷ்டப்படுறீங்க? என்ன சொற்ப வருமானம் தான் கிடைக்க போகுது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா எங்க ஊர் பெரிய கோயில் ஒண்ணு இருக்குங்க. முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு 100 பேர் ம். போவான்னு வச்சுப்போம். ரூ. 1 2 போடுவான். எவனா பணக்காரன் ரூ. 100 போடுவான். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ரூ. 500. எதுக்கு நீ அங்க இருக்க? என்கிட்ட வேலைக்கு வா. ம். நான் கட்டுமான தொழில் பண்றேன். என்கிட்ட வா. ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பளம் தரேன். நல்லா உழை. யார் வேணான்றது? அது உனக்கு மட்டும் தனி சலுகை. நான் கேட்கிறேன். இப்போ ஏங்க அவங்க வந்துருவாங்க. வர தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க பண்ற பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு, நாம பண்ற பாவத்த போக்குறதுக்கு யார் இருக்கா? நம்ம பாவத்த போக்குறதுக்காக பார்ப்பனர்கள் வேலை பார்க்கறாங்க ராப்பகலா. மந்திரம் ஓதுறாங்க. ஆனா இவங்க பண்ற பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு யார் வருவா? இல்ல அவங்களுக்கு பாவம் கிடையாதுங்க உங்களுக்கு. அதாவது சாஸ்திரப்படி அவங்க என்ன அவங்களுக்கு பாவம் பண்ணாலும் கிடையாது. பாவம் இல்லையா? கிடையாது, கிடையாது, கிடையாது. உங்களுக்கு இந்து மதத்துல ம். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு நரகமே கல்யாணம் கிடையாதா? அவங்களுக்கு கிடையாது, நரகமே கிடையாதா? ம். கிடையாது. நீங்க ம். ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது அதுவுமே அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு பலிக்காதா? பலிக்காது. செய்வன அதான் சொல்ல வரேன். பொல்லாது, செய்வன, பேயி, பிசாசு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நல்லா கேட்டுக்குங்க. அது எதுவுமே அவங்க இப்போ ஃபாலோ பண்றது இல்லையா? கிடையாது. எப்படி எத்தனை தோழர்? எத்தனை பார்ப்பன அளவு குத்துறான். இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஜாதகம் வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் வைப்பாங்க. ஒரு ஜாதகத்தை ம். கொண்டு போய் பார்த்து, எப்ப உனக்கு பார்த்துட்டு, இல்லப்பா உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. இப்போ இந்த கோரிக்கையில எல்லாம் கொண்டு போய் முதலமைச்சர் கையில முதலமைச்சர் ஒரு சாதாரண சூத்திரன் இல்லையா? முதலமைச்சரும் சூத்திரன் தானே? ஆமா. முதலமைச்சர் பார்ப்பனர் இல்லையா? அவரும் சூத்திரன் தானே? ஒரு பிராமணர் போய் சூத்திரன் கையில கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேத்து அப்படின்னு சொல்றதை விட அவங்களே அதை நிறைவேற்றிக்கலாமே. அதை கடவுள்கிட்ட கொடுத்து கடவுள்கிட்ட கேட்டு அல்லது இவங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு அளவு குத்திக்கலாமே. இல்ல இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி இத கடவுள் பாதத்துல கொண்டு போய் வச்சுட்டு இவங்களே தீ மிதிக்கலாம், அளவு குத்திக்கலாம், நாக்குல அளவு குத்துறது. அதானே நம்ம ஆளுங்கெல்லாம் நாக்குல அளவு குத்திக்கிறாங்க. அவங்க ஒருத்தரும் நாக்குல அளவு குத்திக்கிறது இல்லையே. உங்களுக்கு மனுசாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. சூத்திரருக்கு ம். ஆளக்கூடிய நாட்டில் கடவுள் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த நாடு, இந்த மண்ணு சூத்திரர்கள் ஆண்டுகிட்டு இருக்கான். இங்க அவங்க கடவுளுக்கு வேலை கிடையாது. ம். என்ன? அதுவும் இல்லாம பெரியார் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு. நம்மளை விட பாப்பானுக்கு நல்லாவே தெரியும்டா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு.
எல்லா சாதிகாரங்களும் ஒன்னா போடு, எல்லா சாதிகாரங்களும் அர்ச்சகரா ஆகிட்டாக்க, அவனே சொல்லுவான், உள்ள இருக்கிறது கல்லுதான்டா, நீ ஏன்டா உள்ள போறன்னு சொல்லிட்டு. ம். காஞ்சிபுரத்துல ஒருத்தன் சொன்னானா இல்லையா? அது பெருமாளே கிடையாது. பெருமாள் என்னைக்கோ போயிடுச்சு. நான் பூஜை பண்ணி எங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டேன். அது குடிமி வச்சு கண்டிப்பா. சுத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணாங்க இப்ப கூட. பச்சை பாப்பான் ஒருத்தன். ஆ. அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெரியும். நம்ம ஆட்களுக்கு தான் தெரியாது. சரியா? அவன் தெளிவா தான் போற இருக்கான். போக்குல பாப்பான் அப்படின்னு ஒருமையில பேசிட்டீங்க. பாப்பான் இன்னும் போட்டு பேசிட்டீங்களே. இந்த இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேத்தி நாளைக்கே அந்த சட்டத்த கொண்டு வந்தாருன்னா, நம்ம கதி என்ன ஆகுறது? ஏற்கனவே இந்த மத நம்பிக்கைகள், சாதி, மதம் இது எல்லாம் ஒரு ஒரு சட்டம் பாதுகாத்துட்டு இருக்குது. அந்த சட்டத்த நீக்குன்னு போராடி, போராடி பெரியாரும், பெரியாரிய தொண்டர்களும் அ பல பேர் ரத்தம் சிந்துனாங்க. நெறைய உயிர பலியா குடுத்தாங்க. அப்பவும் அந்த சட்டத்த நீக்க முடியல. அந்த சட்டமே நமக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அடுத்த தலைமுறை எப்படி இத கையாளுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஏற்கனவே சில சட்டம் நமக்கு எதிரா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும், மீண்டும் அத இன்னும் வலுவாக்குறதுக்கு, இன்னும் புது புது சட்டங்கள இயற்றி, இன்னும் இந்த சனாதனத்த வலுப்படுத்தணுங்கிறதுக்காக, இந்த எஸ்.வி. சேகர் மாதிரியான ஆட்கள் கொண்டு போய் மனு குடுத்திருக்கிறாங்க. அ இதுல முதல் நடவடிக்கையா என்ன பண்ணியிருக்காரு, உங்க அப்பா பேர நான் தெருவுக்கு வச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த கோரிக்கையை நிறைவேத்தும்போது, அதுவும் நிறைவேறிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல பாப்பான், அவன், இவன்னு பேசுறீங்களே, அவனையெல்லாம் அப்படி திட்டுனீங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு இந்த கோரிக்கை நிறைவேறும் காலத்துல நாமெல்லாம் ஜெயில்ல கிடப்போம். நம்ம ஜெயில்ல போடுவோம். அப்படியே பாரதியாரோட பாட்டு போக்கியும் சேர்த்து ஜெயில்ல வைக்கணும். ஏன்னா அவர் தான் முதல்ல தண்டசோறு பாப்பான்னு அவர் தான் எழுதினவரு. இலக்கிய வடிவில்ல. ம். நவீன நவீன கவிதைகள்ல அவாள் அவாளுடைய ஆட்கள் தான் முதல்ல எழுதினது. நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. இது தெரியாம நெறைய பார்ப்பன குழந்தைகளே பாரதியார் வேஷம் போட்டு பள்ளிக்கூடத்துல நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த டயலாக் வைக்கலாம்ல தோழர்? இல்ல பாரதியார் இன்னொரு வேஷம் முக்கியமான போட்டு பள்ளிகள்ல இந்த டயலாக் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பேசியிருந்தா நான் அன்னைக்கே திருந்திருப்பேனே. நீங்களே திருந்த கூடாதுதான் பேசல. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நம்ம குழந்தையா இருக்கும்போதே பாரதியார் வேஷம் போடுறாங்க. அப்போ நீங்க சொன்ன அந்த தண்டச்சோறு கதையெல்லாம் அதுல சொல்லிக் குடுத்திருந்தா, நாம பள்ளிக்கூடத்துல இருந்தே அத சொல்லி வளர்த்திருந்தோம்னா, இப்ப நான்லாம் சின்ன வயசுலயே திருந்திருப்பேனே. நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு திருந்தணும்? அதாவதுங்க ரொம்ப கரெக்டா நிக்கிறீங்க வந்து. திருவிளையாடல் புராணம் படம் பார்த்திருக்கீங்களா? அது வந்து தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு இலக்கியம். சரிங்களா? முருகர் சைவ பக்தர் ம். எல்லாருமே முக்கியமான ஒரு இதா இருக்குது. அதுல 27வது படலம் ஒண்ணு பாட்டு ஒண்ணு இருக்குது. அந்த திருவிளையாடல் புராணத்துல 27வது பாட்டு. அதுல பாத்தீங்கன்னா, ஒரு பிராமணன் தன் காமத்தை அடக்க முடியாம தன் தாயை கூப்பிடுவான். அவளும் வந்து படுப்பா. ஆ. இந்த இந்த ஏங்க கதையெல்லாம் இருக்கு. இப்பதாங்க ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் கிளறி விடுறீங்க. இல்ல ஏமா வழக்கு போட சொல்லுங்க. அதாவது 26வது படலம் திருவிளையாடல் புராணத்துல ம். 26வது படலம் மகாபாதக தீர்த்த பாடலம் அப்படின்ற படலம் இருக்குது. அந்த பாடல்ல ம். குலோத்துங்க பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்ட பகுதியில் ஒரு பிராமண குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். அவன் சின்ன வயசுல இருந்து தாசிகள் வீட்டுலதான் இருப்பான். பொருள் கொடுத்து கொடுத்து காலாவதி ஆயிடுச்சு அந்த வீட்டுல. அதன் பிறகு அந்த பாப்பான் காசை கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லாம தன் பெற்ற தாயையே புனர கூப்பிடுறான். அதை அந்த தாயும் ஏத்துக்கிட்டு வந்து படுக்கிறா. அதனால் அவன் அந்த தந்தை பாத்தீங்கன்னா பார்த்து கோவப்படுறான். இவன் அந்த தந்தையை வெட்டி கொள்றான். இதனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வருது. இதெல்லாம் ம். புராணத்துல 27வது படலம் உங்களுக்கு இருக்குது. நீங்க வேணா வழக்கு போட சொல்லுங்க. 26வது படலம். சரிங்களா? அப்ப இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க முடியாதுங்க. பல்வேறு விஷயங்கள் இங்க வந்து ஆபாசமா தான் இருக்குது. இங்க பாரதியார் கதையை கேட்டதால சொல்றேன். இல்ல சீமான் ஒரு விஷயத்த சொன்னான். பெரியார் சொன்னதா சொல்லி ஒரு விஷயத்த சொல்றான். "அடே பெரியார் அப்படி சொல்லலடா" அப்படின்னு சொன்னதுக்கு, அவன் "நீங்க எல்லாத்தையும் மூடி வச்சுட்டீங்க. எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டீங்க. அதெல்லாம் திறந்து விடுங்க. பொதுமக்கள் பார்வைக்கு அது கிடைக்கட்டும். நாங்க அத வந்து நிரூபிக்கிறோம்" அப்படின்னு சொல்றான். எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாதம் பாருங்க. அதையெல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. நான் அத பார்க்கலன்னு சொல்றான். பார்க்காமலே பார்த்ததா சொல்லிட்டு இருக்கிறான். சரி அவன் தான் கிறுக்கு பையன் வாய்க்கு வந்தத உளறான்னு விட்டுருங்க.
அவன் பேசுனதுக்கு ஆதாரம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து நின்னான். எங்கடா ஆதாரம் அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணிட்டான், எச் ராஜா பேசுனதை எடுத்து காட்டுறான். எச் ராஜா ம். சொன்னதுதான் ஆதாரம் அப்படின்னு. எச் ராஜா கிட்ட போய் ஏன்டா எச் ராஜா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்காடான்னு கேட்டா, இவன் என்ன பண்றான், சீடியின் மைந்தன் பேசுனதை எடுத்து அவன் காட்டுறான். உனக்கு எங்காவது ஆதாரம் இருக்காடான்னு கேட்டா, ஆதாரம் இருக்குன்னு சொல்றான். அது எங்கன்னா சீமான் பேசுனதுதான் ஆதாரம்னு சொல்றான். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த சங்கிகள் எப்படி சுத்தி சுத்தி வந்து இவன் பேசுனதுக்கு ஆதாரம் அவன், அவன் பேசுனதுக்கு ஆதாரம் இவன். ஆனா ஒரிஜினல் ஆதாரம் எவனுமே இது வரைக்கும் காட்டல. நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம டைரக்டாவே சொல்றோம். இது வரைக்கும் ஒரிஜினல் திருவிழா ஆதாரத்தை கொடுக்கல பாருங்க. கேட்டா அவன் பேசின ஆதாரத்தை இவன் காட்டுறான், இவன் பேசின ஆதாரத்தை அவன் காட்டுறான். நான் ஏன் அந்த கதையை சொல்ல வந்தேனாக்க, நீங்க பாரதியாரை பத்தி கேட்டீங்க. இந்த மாதிரி இருந்தாக்க சின்ன வயசுல நான் கேட்டு தெரிஞ்சிருப்பேங்க அப்படின்னீங்க. நான் இந்த சர்ச்சை வரவும் தான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன். இந்த கதைக்கான ஆதாரம் எங்க இருக்கு? திருவிளையாடல் புராணத்துல அந்த எந்த படலம்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் சந்தேகம் இருக்குனாக்க, தினமலர் வெப்சைட் இருக்கு இல்லையா? தினமலர் வெப்சைட்ல டெம்பிள் நியூஸ் அதுல பாத்தீங்கன்னாக்க, அவனே மா பாதகம் தீர்த்த படலம் அதை பத்தி விளக்கமே கொடுத்துருக்காங்க. அதுலயும் பார்க்கலாம். எல்லாத்துலயுமே இருக்குது. இல்ல திருவிளையாடல் புராணம் கிடைக்காத இடமே கிடையாது. நான் உங்களுக்கு டெம்ப்ளேட்டே அனுப்பிச்சு விடுறேன். அந்த பாடலை எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அதை நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம் நீங்க. சோ அப்படி இருக்கு. நம்ம வந்து ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க ஒரு பெரியாரிஸ்டியா இருக்கக்கூடிய ஆதாரம் இல்லாம இன்னைக்கு பேச போறது கிடையாது. இது இன்னும் சொல்ல போனாக்க, நம்மளுடைய ஆட்சி, நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர், அவரே ஒரு தவறு செய்தாலும் நம்ம சுட்டி காட்டுவோம். அந்த கடமை அப்படின்றத விட அந்த உரிமை நமக்கு இருக்கு. இவங்க முதல் நாள் தீர்மானம் போடுறாங்க, அடுத்த நாளே முதல்வர் வந்து சந்திக்கிறாரு. இங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எத்தனை மக்கள் தீர்மானம் போட்டுட்டு இருக்கான், எத்தனை பேரை இந்த முதல்வர் சந்திக்கிறார். நமக்கு அங்கதான் சிக்கல் இல்லைங்களா? திமுகவுக்கு அதே மாதிரி பார்ப்பன பாசம் இருக்குன்னு சொல்றீங்க. பாசம் அப்படின்றத விட பாசத்திற்கு ஏங்குகிறதா அல்லது ஆசைப்படுகிறதா, அதான் கேள்வி. ஏங்குகிறதா? எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. அண்ணா பாஷையில சொல்லணும் அப்படின்னாக்க, ஏன்னா மாரடிப்பதா மண்டிக்கிடுவதா? பொங்கல் தினம் இல்ல, பொங்கல் தினத்துல ஒரு தமிழச்சியை கூப்பிட்டு பொங்க வைக்க சொல்லலையே. இன்னொரு பானை வச்சிருக்கலாம் இல்லையா? நாலாவதா ஒரு பானையை வச்சு ஒரு ஒரு தமிழச்சிய பொங்க வைக்க சொல்லியிருக்கலாம். என்ன பண்றது? அங்க பக்கத்து தமிழச்சி யாரும் இல்ல போல. ஏன் யாருமே இல்லையா? ஆக உங்க குற்றச்சாட்டு என்னன்னா, இந்து, முஸ்லிம், கிறிஸ்து இப்படி 3 பேர் பொங்க வச்சாங்க. தமிழன் பொங்கல் எங்க? தமிழச்சி எங்க பொங்க வச்சா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. இல்ல தமிழர்கள் அங்க இல்லையா? பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாரும் இல்லையா? ஏன் இல்ல? ஏன் புறக்கணிக்க போடுறாங்க? தமிழர்களுடைய அடையாளமே இந்த மடிசார் தான் அப்படின்னு அத நம்மள நம்ப வைக்க பாக்குறாங்களா? நம்ப வைக்க ஆசைப்படுகிறதா திமுக? அதான் கேக்குறேன் நானும். திமுக திமுக அப்படின்னு முயற்சி பொதுவா பண்ணுது. மடிசார் தான் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க. நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்க, இங்க திராவிட இயக்க வரலாறு என்று 100 வருடமாக தொகுக்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நான் முதற்கொண்டு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறேன். மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கேன். ஒரு கரும்புள்ளியாக வச்சு இந்த விஷயம் ஒரு கரும்புள்ளியா தான் இருக்க போகுது. தயவு செஞ்சு இந்த ஒரு பொற்கால ஆட்சியில் ஒரு கரும்புள்ளியாக வைக்க வேண்டாம். ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் அந்த உணவு விஷம்தான். தயவு செஞ்சு முதல்வர் இதை கொஞ்சம் பரிசீலிக்கணும். இல்ல அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க இதை தயவு செஞ்சு பரிசீலிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும், அவருக்கு யாரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வியூக அமைப்பாளர், இந்த தேர்தல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்தங்க தவறான செய்தியை கொடுக்குறாங்க. எஸ் வி சேகர் வந்து பிரச்சாரம் பண்ணா இங்கே ஜெயிக்கவே முடியாது, முதல்ல திராவிட இயக்கத்துக்காரனே ஓட்டு போட மாட்டான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த எஸ் வி சேகர் ஒரு ட்வீட் போடுறாப்ல. எப்பனாக்க 2019 ஜூன் மாசம் ஒரு ட்வீட் போடுறாரு. திராவிட மண்ணில் திரும்பிய பக்கம் எல்லாம் மாறிய பவன், ஒரு திராவிட பவன் கூட இல்லையே, இருந்தா ஓசியில சாப்பிட்டு ஓடிடுவாங்கன்ற பயமா அப்படின்னு கேட்டவர் இந்த எஸ் வி சேகரு. அந்த பெண்களை பத்தி தவறா பேசி என்ன அன்னைக்கு கைது பயத்திலேயே சுத்திட்டு இருந்தவர் இந்த எஸ் வி சேகரு. இவர் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டா ஒரு பய கூட ஓட்டு போட மாட்டான். மறுபடியும் ஆட்சியில இருந்து வீட்டுல உட்கார போறீங்க. இன்னும் 1.5 வருஷம் தேர்தல் இருக்கு. இதையெல்லாம் மனதில் வைக்க வேணும்.